பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவர்கள் மகிழ்வார்கள். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சாலமோன் ஞானி சொல்லுகிறார், உன் தகப்பனும் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவர்கள் மகிழ்வார்கள். என்னன்னு கேட்டால், சத்தியத்தை வாங்க அது விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளை பெற்றவன் அவனால் மகிழ்வான். சத்தியத்தை வாங்க வேண்டும், ஆனால் விற்கக்கூடாதான் சொல்லிட்டு, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக சொல்லிட்டு வசனம் சொல்லுது, உன் தகப்பனும் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவர்கள் மகிழ்வார்கள். அப்போ ஒரு பிள்ளை தகப்பனையும் தாயும் சந்தோஷப்படுத்துவர்களாய் காணப்பட வேண்டும். தாயும் தகப்பனும் பிள்ளைகளை கண்டு மகிழ வேண்டும். அந்த அளவிற்கு சத்தியத்திலே வளரும். ஜெபிக்கிறதுல, வேதத்தை வாசிக்கிறதுல, தியானிக்கிறதுல, பிரசங்கிக்கிறதுல, ஊழியம் செய்யறதுல, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறதுல பிள்ளைகள் அதிக கவனம் செலுத்தினால் நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனும் தாயும் சந்தோஷப்படுவார்கள், மகிழ்வார்கள். அருமை தேவ பிள்ளைகளே, நீங்கள் அதை செய்யுங்கள். ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய தாய், சபையினுடைய போதகர் அப்படி உங்களை வாழ்த்துவார்கள், அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அவர்கள் சந்தோஷப்படும் போது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக சோதரம். இந்த வார்த்தையினுடைய எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.